Hi viewers, welcome to aathusamayal. Aadi perukku அன்னைக்கு நீங்க என்னென்ன கலர்ன சாதம் நீங்க பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துட்டு அதை நல்லா இந்த ஒரு சைடு வந்து பீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடணும். தோலை அதுதான் பீல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேட்டரில் நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக பார்த்து இந்த துவாரம் இருக்கிறதா துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சாதம் வந்து உதிரியாக நீங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். தாளிக்க தேவையான பொருட்கள் இப்போ வந்து ஒரு பேனை வச்சுண்டு அதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சிருக்கேன். கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் துருவின மாங்காய் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். இப்போமா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு சாதம் போட்டு நம்ம கலர்னா மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். நான் கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் போட்டு ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்படி போட்டு நம்ம சாதம் கலரி சட்டுன்னு இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நம்ம இது ஆப்ஷனாக நம்ம வச்சுட்டுலாம். ஸோ இப்போ அடுத்து பண்ணுறது அப்படின்றது இந்த பார்க்கலாம். இப்போ வந்து ஆற்றுல பண்ணுற மாதிரி மிளகோரை, எல்லோரை, புளியோதரை, இந்த மாதிரி தயிர் சாதம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்ன அரைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்றத நான் இந்த தட்டில் நான் இப்போ வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு போடுறதுனால காஞ்ச மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது பொடிச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் போட்டு நான் பொடிச்சு நான் எடுத்துட்டுருவேன். உங்களுக்கு வேணும்னா தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் தூவின்றலாம். இப்போ வந்து எண்ணெய் நான் இப்போ போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து இந்த இதில் இப்போது நீ தூவிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போது கடுகு உளுந்து போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வறுத்த வேர்க்கடலை பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம வந்து கருவேப்பிலையும் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாவும் சேர்த்துட்டுலாம். இது வந்து நல்லா உதிரியாக வெடித்து ஆற வச்ச சாதம் இதில் போட்டு நீங்கள் கலரி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்ல சாதம் கலரி நீங்கள் எடுத்திங்கன்னா மிளகோரை ரெடி ஆகிடும். இப்போ புளியோதரை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கோவில் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மேல் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துக்கணும். 1 பிஞ்ச் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வரமிளகா காரத்துக்கு, 1 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இது வந்து தாளிக்க தேவையான பொருட்கள் தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். நல்லெண்ணெயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து அதுலேயும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, அப்போ சூட்டு தணிக்கும். தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இப்படி உதிரியாக வந்து சாதம் நீங்கள் வெடித்து நீங்கள் ஆற வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது பச்சரிசி சாதம் தான் நான் வச்சுருக்கிறது. எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்து இந்த பொடி வந்து அரைச்சி நீங்கள் வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். புளியோதரை பண்ணுறப்போ நீங்கள் போட்டு தூவிக்கலாம். நான் வந்து புளிக்காய்ச்சல்லையே இந்த பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் எடுத்து வச்சுட்டுருவேன். அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இப்போ சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ புளிக்காய்ச்சலில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது வந்து ரொம்ப ஹீட்டை தனிய வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இது பொன்னிறமாக ஆயிடுத்து. இப்போ தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து கரெக்டான காரத்தை கொடுக்கும். இப்போ எவ்வளோ புளி தேவையோ அந்த புளி ஜலம் நம்ம விட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கொதித்து வரும்போது நான் மேல் பொடி இதுலேயே நான் வந்து தூவி புளிக்காய்ச்சல் கொஞ்சம் கெட்டியாக நான் வந்து எடுத்து வச்சுருவேன். அது வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா 2-3 வீக்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெடாது. நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மேல் பொடி நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டேன் இல்லையா, இதையே வந்து அந்த புளிக்காய்ச்சலில் சேர்த்துன்றுவேன். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டியாக கொதிச்சு இது வந்துடும். ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம வச்சு ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கெட்டியாக ஆகிடுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம சாதம் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம சாதம் போட்டு கலரி எடுத்தோம்னா உங்களுக்கு புளியோதரை ரெடி ஆகிடும். இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள்.